இச்சப்போட் சினிமாவில் இந்தபடி நம்ம விஷயம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக் கோமாளி சீசன் 5ஓட இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் வந்து ஃபினாலே வாரமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம். ஸோ பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் கார்டு வாரம் போல். ஸோ இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த ப்ரோமோவில் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வைல்ட் கார்டாக வந்து ஆல்ரெடி எவிக்டான அண்ட் லாஸ்ட் வீக்காக வந்து வைல்ட் கார்டுக்கு மூவ் செய்யப்பட்ட அக்ஷய் கமல் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இந்த ப்ரோமோவில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 2 பேர் மட்டும் டோட்டலாக இந்த குக் கோமாளி ஸ்டார்ட் ஆகும்போது வந்து 10 கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. அந்த 10 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் மட்டும் இதில் வந்து மிஸ் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் திவ்யா துரைசாமி தவிர எல்லாருமே வந்து இதில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வைல்ட் கார்டாக வந்து உள்ளே வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷாலின் ஜோயா, பூஜா, அதுக்கப்புறம் அக்ஷய் கமல், விடிவி கணேஷ், அதுக்கப்புறம் வசந்த் வசி, இவங்க தான் 5 பேர் வந்து வைல்ட் கார்டாக உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே ஏதோ ஒரு டாஸ்க்கெலாம் வந்து வைக்கிறாங்க. காலில் வந்து பார்த்திங்கன்னா பன்னை வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கோமாளிகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஹாலிவுட் கெட்டப்பில் ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் அவதார் கெட்டப், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பில் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்து கடைசி உலக போர் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்து வராரு. ஸோ அப்போ விடிவி கணேஷை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து பேசும்போது இவர் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இல்லை அவர் பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷன் வந்து ஃபன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழை வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே பார்த்து வாழ்க்கையில் தான் நம்மளுக்கு 2வது சான்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஷோவில் 2வது சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடக்குது. ஐ திங்க் இதிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து வருவாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து கடைசி வாரமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 28, 29 அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பிளான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த வாரம் யார் ஃபைனலிஸ்ட்டாக 4th ஃபைனலிஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி எல்லா குக் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.